மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சில விஷயங்கள் நம்ம வாங்க போகிறோம். அதான் குறிப்பாக வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கலாம், ஆபரணங்கள் வாங்கலாம். இது போல் சில விஷயங்களை வாங்க போகும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இயக்க வேண்டும். சில விஷயங்களை நம்ம வாங்க போகும்பொழுது அது தந்த விலைக்கும் அந்த பொருளுக்கும் சரியான நிலை தானா, இல்லை நம்ம அதிகமாக பே பண்ணுறோமா, அந்த மாதிரியான சில ஒரு அவேர்னஸ் சொல்லுவோம், அதெல்லாம் இருக்கணும். சில நேரங்களில் நமக்கு வேண்டாதவர்கள் நமக்கு எதிர்ப்பாக செயல்படுவார்கள். அப்பொழுது சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் அந்த சோதனைகளை கையாள வேண்டும். ஒரு நிதானத்தன்மையோடு செயல்படுவது நல்லது. சிறு சிறு தடைகள் வந்து போகலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஒளிர்விடக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல செய்திகள் வெளிநாடுல நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தால், அதாவது படிப்புக்கோ இல்லை தொழில் சம்பந்தமான ஒரு உதவிகளுக்கோ நீங்கள் வெளிநாட்டு உதவியை நாடி இருந்தால் அது சரியான வகையில் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைந்தே காணப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஈடுபட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம்னு சொல்லலாம். குறிப்பாக புத்தாடை வாங்குவது, ஆடை, அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக வண்டி வாகனங்களை மாற்றுவது இல்லை வாங்குவது போன்ற செயல்கள்லாம் ஈடுபட்டிருக்கலாம். சில செலவுகள் அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அது உபயோகமான செலவுகளாக இருக்கும். அந்த செலவுகள் செய்வதற்கான பண வசதியும் தற்போது தங்களிடம் வரும். அதனால் எப்படி பார்த்தாலும் இது ஒரு யோகமான தினமாகவே உங்களை பொறுத்த வரையில் அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தைரியம் மனசில் குடிகொண்டு இருக்கும். சிறு பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். எடுத்த காரியத்தில் சிறப்பாக செயலாற்றி நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய தினமாகத்தான் இது அமைகிறது. சில புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்கான ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். சில தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. சில நேரங்களில் ஒரு சில அத்தியாவசிய செலவுகள், இந்த செலவுகளை தவிர்ப்பதும் கஷ்டம். அதே நேரத்தில் இதை செய்யாமலும் இருக்க முடியாது. முடிந்த வரையில் அந்த தண்ட செலவுகளை ஓரளவுக்கு குறைக்க முடியுமா என்று பாருங்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். மனசில் உள்ள ஒரு தொய்வு நிலை என்பது அகலும். மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். சில நேரங்களில் நம் தகுதிக்கு மீறிய சில விஷயங்களை கூட நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதான் உதாரணத்துக்கு, நாளைக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு பணம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஒரு 1000 கோடி ரூபா சமாச்சாரத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இது கனவா இல்லை வீண் வேலையா என்று நினைக்க வேண்டாம். அது ஏதோ ஒரு நிலைக்கு உங்களை தயார்படுத்தி கொள்கிறது என்ற நிலையில் நீங்கள் இருந்தால் போதுமானது. அதனால் ரொம்ப ஒரு வெற்றியை பற்றிய சில பெரிய நிகழ்வுகளை பற்றி, அதான் மேகா பிளானிங் சொல்லுவோம், அது மாதிரியான ஒரு நிலையை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்க்கக்கூடிய தினமாக விளங்குகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் தோன்றுவதை பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மையால் சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் சற்று கவனமாக செயல்படுங்கள். இந்த தினம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ இல்லை சில சுப செலவுகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தென்படுகிறது.
ஆனால் நல்ல தினம், முன்னேற்றமான தினம், மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம் என்பதை உறுதியாக நம்பலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத தனவரவு, நண்பர்களால் உதவி, வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி தென்படுகிறது. நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல முன்னேற்றமான தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். அப்படி செயல்படும் பொழுது உங்களுடைய அந்த திறமைக்கு ஏற்ப நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும். ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையை கூட நீங்கள் தொடர்ந்து அதை கவனமாக செய்யும் பொழுது அதில் வெற்றியை காண்பீர்கள். அதனால் உங்களுடைய அந்த முயற்சியும், அதாவது இந்த அப்ரோச் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதான் நம்ம அதை எப்படி எடுத்துக்கொண்ட அணுகுமுறை அப்படின்னு சொல்லலாம். அந்த அணுகுமுறையால் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டங்கள் நிறைந்த தினம்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. ஒன்று தெய்வ அனுகூலம், இன்னொன்று நமக்கு கிடைக்கக்கூடிய அதற்கான ஒரு வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளும் சிறப்பாக அமைந்து அதிர்ஷ்டமும் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியத்தில் பெரிய அளவு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அளவுக்கு சிறப்பான தினமாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இது அமைந்திருக்கிறது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் எந்தவித ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மதியத்திற்கு மேல் ஏற்படும். பல நன்மைகளையும் நிறைத்து தரக்கூடிய ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த தினத்திலையும் நீங்கள் நிச்சயமாக வெற்றி வாகை சூடுவீர்கள் என்று நம்பலாம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே காலையிலே முடிச்சிருங்க. மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டம் மாறுது. பெரும்பாலும் ஒரு சண்டை சச்சரவுகள் நிறைந்த ஒரு போக்கு தென்படுகிறதால் அது அவ்வளவு நல்லதல்ல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு உடன்படாத விஷயங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் அனுசரித்து போவது நல்லது. ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டாமல் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே பொன்னை உதிர்ப்பதாகவே அமைந்திருக்கும் என்பதை உறுதியாக நம்பலாம்.